ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான விஷயம் தான் கற்றுக்க போகிறோம். அதாவது என்னென்னா, நம்ம வீட்டில் குழந்தைங்கக்கிட்ட எப்படி இங்கிலீஷ் பேசுகிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்கக்கிட்ட பேசக்கூடிய ஒரு 20 இங்கிலீஷ் சென்டென்சஸ் தான் இன்றைக்கி நம்ம புதுசாக கற்றுக்க போகிறோம். அதாவது காலையில் படுக்கையிலேருந்து எந்திரிச்சு ஸ்கூல் போயிட்டு வர்ற வரைக்கும் நம்ம குழந்தைங்கக்கிட்ட என்ன விஷயங்கள்லாம் கேட்போமோ அது எல்லாத்தையுமே எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், படுக்கையிலேருந்து எழுந்துரு. எப்போதுமே நம்ம காலையில் ஃபஸ்ட்டு குழந்தைங்கக்கிட்ட பேசுகிறது இந்த வார்த்தையாக தான் இருக்கும். படுக்கையிலேருந்து எந்திரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, படுக்கையிலேருந்து எந்திரு, எழுந்துரு. இந்த வார்த்தை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கெட் அப் ஃப்ரம் த பெட். கெட் அப் ஃப்ரம் த பெட் அப்படின்னா படுக்கையிலேருந்து எழுந்துரு அப்படின்னு அர்த்தம். அதாவது கெட் அப் அப்படின்னா எழுந்திருக்கிறது. எதுலேருந்து அப்படின்னா ஃப்ரம் த பெட், பெட்டிலேருந்து எந்திரிக்க சொல்கிறோம். ஸோ ஃப்ரம் த பெட், கெட் அப் ஃப்ரம் த பெட் அப்படின்னா படுக்கையிலேருந்து எழுந்துரு. நெக்ஸ்ட் ஒன், இன்றைக்கி உனக்கு ஸ்கூல் இருக்குது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, நெக்ஸ்ட் என்ன சொல்லுவோம்? படுக்கையிலேருந்து எந்திரிக்கலைன்னா இன்றைக்கி உனக்கு ஸ்கூல் இருக்குது, சீக்கிரமாக எழுந்துரு, அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா. இன்றைக்கி உனக்கு ஸ்கூல் இருக்குது. இந்த வார்த்தை இங்கிலீஷில் யூ ஹாவ் ஸ்கூல் டுடே. யூ ஹாவ் ஸ்கூல் டுடே. யூ ஹாவ் அப்படின்னா உனக்கு இருக்குது. என்ன இருக்குது? ஸ்கூல் இருக்குது. இன்னைக்கு அப்படிங்கிறத டுடே அப்படின்னு சொல்லணும். அப்போ இன்னைக்கு உனக்கு ஸ்கூல் இருக்குது அப்படிங்கிறத யூ ஹாவ் ஸ்கூல் டுடே அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், சீக்கிரமாக தயாராகு. கெட் ரெடி சூன். கெட் ரெடி சூன் அப்படின்னா சீக்கிரமாக தயாராகு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ப்ரஷ் பண்ணு. நம்ம சொல்லுவோம் இல்லையா, சீக்கிரமாக ப்ரஷ் பண்ணு, இல்லைன்னா ப்ரஷ் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல, தூங்கி எந்திரிச்சோடனே நம்ம சொல்கிறது. ப்ரஷ் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ப்ரஷ் யுவர் டீத். ப்ரஷ் யுவர் டீத் அப்படின்னா ப்ரஷ் பண்ணு, இல்லைன்னா பல்லு தேயே, அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட் ஒன், குளிச்சுட்டு வா. ப்ரஷ் பண்ணி முடித்தோடனே நம்ம சொல்லுவோம் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டேக் யுவர் பாத். டேக் யுவர் பாத் அப்படின்னா குளிச்சுட்டு வா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், தண்ணியில் விளையாடி இடத்த பாழாக்காத. நம்ம சொல்லுவோம் இல்லையா, குளிச்சுட்டு வான்னு சொல்லி அனுப்புனா அங்கே குளிச்சுட்டு வராமல் தண்ணியில் விளையாண்டிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, தண்ணியில் விளையாடி இடத்த வீணாக்காத, இல்லைன்னா இடத்த பாழாக்காத, அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. அந்த இடத்த அழுக்கு பண்ணிடுவாங்க இல்லையா, தண்ணியை ஊற்றி ஒரு மாதிரி அழுக்காக்கிடுவாங்கல்ல. அப்போ நம்ம சொல்லுவோம்ல, தண்ணியில் விளையாடி இடத்த பாழாக்காத. இந்த வார்த்தை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் ப்ளே இன் த வாட்டர் அண்ட் மெஸ் அப் த பிளேஸ். டோன்ட் ப்ளே இன் த வாட்டர் அண்ட் மெஸ் அப் த பிளேஸ் அப்படின்னா தண்ணியில் விளையாடி இடத்த வீணாக்காத, இல்லை இடத்த பாழாக்காத அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், பாத்ரூமில் பார்த்து நட, வழுக்கி விழுந்துடுவ. இந்த சென்டென்ஸ் நம்ம வீட்டில் அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான். இது குழந்தைங்க கிட்டன்னு மட்டும் இல்லை, வீட்டில் பெரியவங்க கிட்ட எல்லாட்டையுமே நம்ம சொல்கிற ஒரு விஷயந்தான். பாத்ரூமில் பார்த்து நட, வழுக்கி விழுந்துடுவ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? வாக் கேர்ஃபுல்லி இன் த பாத்ரூம், யூ வில் ஸ்லிப் டவுன். வாக் கேர்ஃபுல்லி அப்படின்னா பார்த்து நடக்கிறது. எங்கே? இந்த பாத்ரூம். அப்போ பாத்ரூமில் பார்த்து நட அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா வாக் கேர்ஃபுல்லி இன் த பாத்ரூம் அப்படின்னு சொல்லணும். வழுக்கி விழுந்துடுவ அப்படிங்கிறத யூ வில் ஸ்லிப் டவுன். அப்போது பாத்ரூமில் பார்த்து நட, வழுக்கி விழுந்துடுவ அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா வாக் கேர்ஃபுல்லி இன் த பாத்ரூம், யூ வில் ஸ்லிப் டவுன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், தலையை நல்லா துவட்டு, ஈரமாக வைக்காத. நம்ம குழந்தைங்க குளிச்சுட்டு வந்தோடனே சொல்லுவோம் இல்லையா, தலையை நல்லா துவட்டு, ஈரமாக வைக்காத, சளி பிடிச்சிக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம்ல. தலையை நல்லா துவட்டு. வைப் யுவர் ஹேர் வெல். வைப் யுவர் ஹேர் வெல் அப்படின்னா தலையை நல்லா துவட்டுறது. வைப் அப்படின்னா துடைக்கிறது, துவட்டுறது, இது எல்லாத்துக்குமே வைப் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ தலையை நல்லா துவட்டு அப்படிங்கிறத வைப் யுவர் ஹேர் வெல். ஈரமாக வைக்காத அப்படின்னா லெட் இட் நாட் பி வெட். லெட் இட் நாட் பி வெட் அப்படின்னா ஈரமாக வைக்காத அப்படின்னு அர்த்தம். அப்போது தலையை நல்லா துவட்டு, ஈரமாக வைக்காத அப்படிங்கிறது இங்கிலீஷில் வைப் யுவர் ஹேர் வெல், லெட் இட் நாட் பி வெட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், காலை உணவே சாப்பிடு. சொல்லுவோம்ல, காலை சாப்பாட்டை சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இல்லைன்னா டிஃபன் ரெடி ஆகிடுச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா.
காலை சாப்பாடை சாப்பிடு, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு, இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹாவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட். ஹாவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா காலை உணவை சாப்பிடு அப்படின்னு அர்த்தம். ஹாவ் அப்படின்னா சாப்பிட்றது அப்படிங்கிற ஒரு மீனிங்கும் இருக்குது. ஹாவ் அப்படின்னா இருக்குது அப்படிங்கிற ஒரு மீனிங்கும் இருக்குது. அப்போது ஹாவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா காலை உணவை சாப்பிடு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், கீழே சிந்தாமல் சாப்பிடு. இதுவும் வந்து நம்ம அதிகமாக குழந்தைங்க கிட்ட சொல்கிற ஒரு விஷயந்தான். சாப்பாடை வந்து கீழே வந்து சிந்தாமல் சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. கீழே சிந்தாமல் சாப்பிடு. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் ஸ்பில் த ஃபுட். டோன்ட் ஸ்பில் த ஃபுட் அப்படின்னா கீழே சிந்தாமல் சாப்பிடு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ஹோம்ஒர்க் எழுதிட்டியா கேட்போம் இல்லையா. எழுதி முடிச்சிட்டியா இல்லைன்னா எழுதிட்டியா அப்படின்னு கேட்போம் இல்லையா. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? Have you done your homework? Have you done your homework அப்படின்னா ஹோம்ஒர்க்கு எழுதி முடிச்சிட்டியா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், சாப்பிட்றதுக்கு முன்னாடி கைகளை கழுவு. நம்ம சொல்லுவோம் இல்லையா. இப்போ வந்து நம்ம வீட்லேயும் சொல்லுவோம், ஸ்கூலில் டீச்சர்ஸும் சொல்லுவாங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்லேயும் நம்மளும் சொல்லுவோம் இல்லையா குழந்தைங்கக்கிட்ட, சாப்பிட்றதுக்கு முன்னாடி கையெல்லாம் கழுவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஈட்டிங். வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னா கைகளை கழுவுறது. எப்போ அப்படின்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி. சாப்பிட்றதுக்கு முன்னாடினா எப்படி சொல்லலாம்? பிஃபோர் ஈட்டிங் அப்படின்னு சொல்லணும். அப்போது சாப்பிட்றதுக்கு முன்னாடி கைகளை கழுவு அப்படிங்கிறத வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஈட்டிங் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், யூனிஃபார்ம் போடு. சொல்லுவோம்ல, சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா யூனிஃபார்ம் எடுத்து போடு, டைம் ஆயிடுச்சு அந்த மாதிரி சொல்லுவோம்ல, யூனிஃபார்ம் போடு. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? wear the uniform. wear the uniform. இதை வந்து put on the uniform அப்படின்னும் கூட சொல்லலாம். put on the uniform அப்படின்னு சொல்லலாம், wear the uniform அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடாத. சொல்லுவல்ல, வீட்டில் குழந்தைங்க வந்து டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடுவாங்க. ரொம்ப நேரம் அதை வச்சுக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம்ல, டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் வாட்ச் த டிவி வைல் ஈட்டிங். டோன்ட் வாட்ச் த டிவி அப்படின்னா டிவி பார்க்காத அப்படின்னு அர்த்தம். எப்போ அப்படின்னா சாப்பிடும்போது. அப்போது டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடாத அப்படிங்கிறத டோன்ட் வாட்ச் த டிவி வைல் ஈட்டிங் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், ஷூஸ் போட்டுக்க. சொல்லுவோம்ல, கிளம்புனதுக்கப்புறமா ஷூஸ் போட்டுக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? புட் ஆன் த ஷூஸ். புட் ஆன் த ஷூஸ். நெக்ஸ்ட் ஒன், தலைமுடிய சீவு. தலைமுடிய சீவு. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கோம்ப் யுவர் ஹேர். கோம்ப் யுவர் ஹேர். நெக்ஸ்ட் ஒன், ஸ்கூல் பஸ் வர்றதுக்கான டைம் ஆயிடுச்சு. நம்ம சொல்லுவோம்ல, ஸ்கூல் பஸ் வர்றதுக்கான டைம் ஆச்சு, சீக்கிரம் கிளம்பு, சீக்கிரம் வந்து முடி சீவு, சீக்கிரமாக ஷூஸ் போட்டுக்கோ, அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸ்கூல் பஸ் வர்றதுக்கான டைம் ஆச்சு. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட்ஸ் டைம் ஃபார் யுவர் ஸ்கூல் பஸ் டு கம். இட்ஸ் டைம் ஃபார் யுவர் ஸ்கூல் பஸ் டு கம் அப்படின்னா ஸ்கூல் பஸ் வர்றதுக்கான டைம் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், சாலையில் கவனமாக போ. ரோட்டில் கவனமாக போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கோ கேர்ஃபுல்லி ஆன் த ரோடு. கோ கேர்ஃபுல்லி அப்படின்னா கவனமாக போ அப்படின்னு சொல்கிறது. எங்கே? ரோட்டில் போகும்போது கவனமாக போகிறது. அப்போது சாலையில் கவனமாக போ அப்படிங்கிறத கோ கேர்ஃபுல்லி ஆன் த ரோடு அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், ஆசிரியர் சொல்வது போல் கீழ்ப்பணிந்து நட. நம்ம சொல்லுவோம்ல, ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம குழந்தைங்கக்கிட்ட சொல்லி தான் அனுப்புவோம். டீச்சர் சொல்கிறத கேட்டு நடந்துக்கோ, டீச்சர்கிட்ட எதுதெல்லாம் பேசாத, டீச்சர் சொல்கிறபடி நடந்துக்கோ, அந்த மாதிரியெல்லாம் சொல்லி அனுப்புவோம் இல்லையா. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஒபே யுவர் டீச்சர். ஒபே யுவர் டீச்சர் அப்படின்னா ஆசிரியர் சொல்கிறது போல் கீழ்ப்பணிந்து நட அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், பாடங்களை நல்லா கவனி. நம்ம சொல்லுவோம்ல, பாடங்கள்லாம் நல்லா நடத்தும் போதே நல்லா கவனிச்சுக்கோ, அப்போ தான் வந்து நல்லா புரியும் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம்ல. குழந்தைங்கக்கிட்ட நம்ம சொல்லி தான் அனுப்புவோம், பாடங்களை ஒழுங்காக கவனி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? பே அட்டென்ஷன் டு த லெசன். பே அட்டென்ஷன் டு த லெசன் அப்படின்னா பாடங்களை நல்லா கவனி அப்படின்னு அர்த்தம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான 20 சென்டென்சஸ் நம்ம வந்து குழந்தைங்க கிட்ட டெய்லி நம்ம பேசக்கூடிய 20 சென்டென்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத தமிழில் சொல்லி அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படிங்கிறத இங்கே பார்த்துருக்கோம். இந்த 20 சென்டென்சஸ்மே நம்ம டெய்லியுமே நம்ம குழந்தைங்க கிட்ட பேசுகிற வாக்கியங்கள் தான். இது எல்லாத்தையுமே வந்து இன்னையிலேருந்து தமிழில் சொல்கிறதுக்கு பதிலாக இங்கிலீஷில் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் அது இங்கிலீஷ் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும், நீங்களும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது நம்புகிறேன். உங்களை மாதிரியே யாரெல்லாம் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட ஹோம்ஒர்க்குக்கான டைம். நான் இங்கே வந்து ஒரு 5 தமிழ் சென்டென்சஸ் கொடுப்பேன். அதை அப்படியே நீங்கள் இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் பிங்க் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், நாளைக்கு உனக்கு ஸ்கூல் இருக்குது. செகண்ட் ஒன், இன்னைக்கு உனக்கு ஸ்கூல் இருக்கா. தேர்ட் ஒன், மதிய உணவை சாப்பிடு. ஃபோர்த் ஒன், வாயை தொட. ஃபிஃப்த் ஒன், ஸ்கூல் பஸ் போகிறதுக்கான டைம் ஆயிடுச்சு.